அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி உங்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்துவதில் எனக்கு அதிக சந்தோஷம். நம்ம ஒருவரை ஒருவர் நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும் அனுதினமும் உங்களை இந்த வலைதளம் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக, அல்லாவிட்டால் இந்த ஃபேஸ்புக் மூலமாக சந்திப்பது தேவனுடைய கிருபை. இரண்டாவது, உங்களுக்கு கர்த்தருடைய வழி நடத்துதலை குறித்து வசனத்தின்படி பேசுவதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு மகிமை. அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமேன். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, எனக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கர்த்தர் பேசுகிறது நமக்கே ரொம்ப ஆறுதலாகவும் பலனாக இருக்கிறது அல்லவா? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு தருவார். வார்த்தைக்கு நம்ம போகலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கட்டடம் பூமியில நிலைத்து நின்றாதான் அந்த கட்டிடம் நீண்ட நாள் உறுதியாக இருக்கும். மட்டுமல்ல, அந்த கட்டிடத்தில் வாழவும் முடியும். உறுதியற்ற ஒரு கட்டிடத்துக்குள்ளே வாழும்போது இது எப்பண்டா விழும் ஒரு கலக்கமும் பயமும் மனிதனை வாட்டி வதைச்சிரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் நிலையற்றது. இன்னைக்கு ஒன்று சொல்லுவார்கள், நாளைக்கு ஒன்று செய்வார்கள் உலக மனிதர்கள். ஆனா நம்மோடு எப்போது நிலைத்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்குள், அவரில் நாம், நீங்க, நான் நிலைத்திருந்தா நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த வசனத்தை ஆண்டவர் காட்டுறாரு. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் நமக்குள்ளே வந்து போகிறது அல்ல, அது நிலைத்து நிற்கிறது. ஒரு முறை கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி விட்டால் அவர் உங்களுக்குள்ளே தங்கி விடுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களை 1000 போராட்டம் உலகத்துக்குள்ளே வந்தாலும் உங்களை நிலை நிறுத்துகிறார். அப்போ இந்த ஆவியானவரை நீங்க அனுதினமும் அனல் மூட்டி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட அடிக்கடி பேசி வசனங்களை நீங்க தியானம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி நீங்க ஜெபம் பண்ண அவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறத நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ அவர் நம்மோடு கூட இருந்தாலே நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா? தைரியம், பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு தைரியம். இப்போ நம்ம அப்பா கூட நான் போகிறேன் அப்படின்னா அப்பா கூட இருக்காங்கன்னு ஒரு தைரியம், அம்மா கூட இருக்காங்கன்னா ஒரு தைரியம், புருஷன் கூட இருக்காரு ஒரு தைரியம். ஆமேன். அப்போ இவை எல்லாவற்றையும் கடந்து கர்த்தரையும் கூட இருக்கிறாரு. ஆமேன். அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் அபிஷேகத்தில் நல்ல நிரம்பி ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. அப்போ கர்த்தருக்குள்ள நீங்கள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக மாறும்படி ஆவியானவர் கிருபை செய்வார். அதுதான் இன்னைக்குள்ள ஒரு பாடம். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். என்ன பிரச்சனை வரட்டும் அவர் நடத்துவார் என்று சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு காரியங்களை முன்னெடுங்க. கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகமானது அது நிரம்பி 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 வழியட்டுமப்பா. ஆமன். வழிந்து ஓடட்டுமப்பா. அந்த அபிஷேகம் உடைய பிள்ளைகளை சகலவற்றிலும் நிலைநிறுத்த உதவி செய்யட்டும் அப்பா. என்ன வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் நடத்துவார் என்ற ஒரு முழு பலத்தோடு ஓட கிருபைத்தார். சமாதானத்தின் தேவன் தாமே கூட இருந்து அன்பு சகோதரன் சகோதரிகள் வீட்டார் அத்தனை பேரையும், பிள்ளைகள் அத்தனை பேரையும்
பாதுகாத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வழக்கம் போல் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஹிந்தி மொழியில் கேட்குறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.